அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. குவைத் விடாமுயற்சி சவால்ல நாள் 31. வருங்காலங்களையாவது கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சதே கொஞ்சம் தாமதன்றனால அவசர அவசரமா பல்ல விளக்கிட்டு காலை வேலைக்கு கிளம்பி போயிட்டு வரும்போதே காலை உணவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு குளியல போட்டு மதிய உணவு சாப்பிட்டு குப்பையெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுட்டு அப்படியே மதிய டியூட்டிக்கு போயிட்டு மாலை வேலையில கொஞ்சம் இலவச நேரம்லாம் இருந்துச்சு. அதுல எடிட்டிங் வேலைலாம் முடிச்சு அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. லைட்டா ஒரு உறக்கத்தை போட்டுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு மாலை வேலை டியூட்டி இல்ல, ஸ்ட்ரைட்டா பார்க்குக்கு போயிட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி எல்லாம் கடுமையா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு 2-3 நாளாவே ஓட்ட பயிற்சி பண்றதுக்கு நேரமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நல்லபடியா முடிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து திரும்பி வேலைக்கு போயிட்டு ஒரு 8 மணி போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு பயிற்சி ரொம்பவே நல்லா இருந்தனால நைட் உணவுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் தூக்கத்தை போட்டுட்டு 10 மணி போல எந்திரிச்சு கடமையில் லைட்டா அரியர்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீண்டும் 1 ஹவர் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நிலா அறநிலாவா இருந்தாலும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போதே குட்டி கொஞ்சாண்டாம்லாம் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடியாந்தானுவேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பால் ஊத்தி குடிக்க வச்சுட்டு ஜாமெல்லாம் நிறைய சேர்ந்து இருந்துச்சு. காலையில கழுவுனா சரி வராதுன்னு இப்பயே கழுவி வச்சுட்டு வெந்தயம் சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு நாளை முடித்துக் கொள்கிறேன். விடாமுயற்சியுடன் இருங்க.